பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரத்னபுரி மண்டலுடைய அன்பு தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களே, இந்த தெருமுனை பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கோவையிலே துவங்கி இருக்கிறது. இந்த துவக்கத்தினுடைய தெருமுனை பிரச்சாரத்தினுடைய மைய புள்ளி 4.5 லட்சம் வாக்குகள் அளித்து எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் மாபெரும் ஆதரவு அளித்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். சாதாரணமாக தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் ஏதோ கடனுக்காக அவர்கள் அடுத்த முறை தேர்தலிலே நிற்கின்ற போது, உங்களை நாடி வருகின்ற போது, இவர்கள் வெற்றி பெற்றார்களே, நன்றி சொல்ல வந்தார்களா என்று நீங்கள் கேட்டு விடுவீர்களோ என்ற பயத்திலே வந்து தலையை காண்பித்து விட்டு போவார்கள். இதுதான் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய தன்மையாக இதுவரை இருந்து வந்திருக்கிறது. ஆனால் தோல்வியுற்ற ஒரு வேட்பாளர் பகுதியாக சென்று அந்த மக்களை பார்த்து நீங்கள் வாக்களிப்பதற்கு நன்றி என்று சொல்லுகின்ற ஒரு பக்குவம் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே இருக்கிறது. அந்த வகையிலே உங்களை நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய மாநில செயற்குழுவிலே சில தீர்மானங்களை நிறைவேற்றும், அதை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவதற்காகவும் வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே கடந்த 10 நாட்களாக மிக பரபரப்பாக பேசப்படுவது கள்ளக்குறிச்சி சாராய மரணம். கள்ளக்குறிச்சி சாராய மரணத்துக்கு காரணம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கைகோர்த்து அவெல்லாம் ஒண்ணு சேர்ந்து போறான். ஒத்தவா ஏற்கனவே இந்த சாராயத்திலே மிகப்பெரிய ஊழல் நடந்து வருகிறது. சாராயத்துல டாஸ்மாக் அங்கங்க இருக்கு. இங்க ஐஏஎஸ் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், சாராய கடை டாஸ்மாக வச்சு ஒரு பக்கம் தனியா அதிகாரப்பூர்வமாக சாராயம் வந்துட்டு இருப்பாங்க. அதை தவிர சாராய விற்கின்ற நேரத்துக்கு மேல ராத்திரி 10 மணி மேல காலையில் 10 மணிக்குள்ளார அங்கங்க தனித்தனியா கடைக்கடையா போட்டு அதுக்கு ஒரு மாமூல். அந்த மாமூல் வந்து எம்எல்ஏக்கு போகும், வட்ட செயலாளருக்கு போகும், மற்றவங்களுக்கு எல்லாம் போகும். இதை தவிர அதிகாரப்பூர்வமாக சாராய காய்ச்சறவங்க வேற, அவெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னா அந்த சாராய காய்ச்சல கொஞ்சம் ஓவரா போய் எதையும் கலந்து அது கள்ளச்சாராயத்துக்கு பதிலாக விஷச்சாராயமாக மாறி அதனுடைய காரணமாக ஒரு 65 பேர் செத்து போயிட்டாங்க. சாதாரண ரோடு ஆக்சிடென்ட், மற்ற விஷயங்கள், திடீர் நடக்கின்ற தீ விபத்துக்கள், ஆத்துல வெள்ளம், நதியில வெள்ளம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு மாநில அரசாங்கம் 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. ஆனா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கத்தில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா இவங்க தான் தெரிஞ்சுதான் நடக்குது, இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதனால கள்ளக்குறிச்சியிலே நடந்தது, அதை நாங்கள் தீர்மானமாக போட்டு மக்கள் எடுத்துட்டு போயிடுது. இதே கள்ளச்சாராயம் திமுகவுடைய ஆட்சி அல்லாமல் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுன்னா இந்த வட்ட செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், பழைய மந்திரி, புதிய மந்திரி, உள்ள போனவன் வெளியே இருந்தவன் எல்லாரும் சேர்ந்து என்ன பாடுபடுத்திருப்பாங்க. என்ன பாடு மைக்கு கூட இந்த பக்கமோ அந்த பக்கமோன்னு சொல்லுங்க, என்ன பாடுபடுத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆக ஒரு அரசாங்கம் வந்து சாராயத்தை அதிகாரப்பூர்வமாக ஒரு பக்கம் இருக்குது, அதை விற்பனை நேரத்துக்கு முன்னாலேயே பின்னாலேயே போட்டு ஒரு மாமூல் பண்ணுது, அதுக்கு மேல சாராய காய்ச்ச சொல்லி அதை விற்குது. இப்படி எதிலே ஊழல் செய்வது என்று இல்லாமல் எல்லாவற்றிலும் ஊழல் செய்கின்றது அரசாங்கம் என்பதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தெருமுனையிலே இந்த கூட்டத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் போடுகிறது, கோவையிலேயே போட்டுக் கொண்டிருக்கிறோம்.
இதை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவதனுடைய நோக்கம், இந்த கள்ளச்சாராயத்தை கட்டிச்சு அந்த கூட்டணியில் இருக்கிற எவனாவது பேசுறானா, காங்கிரஸ்காரன் பேசுறானா, காங்கிரஸ்காரனுடைய தலைவர் பேர் செல்வி பெரும் தகை இல்லை, பெரும் தொகை, எக்கச்சக்கமான ரேட்டுக்கு போனாள் அவருக்கு யூகேல பெரிய காலேஜ் இருக்கு, அவர் பெரிய படிப்பாளி, பயங்கரமான படிப்பாளி, 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டாரு. 8ஆம் கிளாஸ் படிச்சு 10ஆம் கிளாஸுக்கு போய் அது ஃபெயிலா போய் அதுக்கப்புறம் படிக்க முடியாம இருந்தவர் பெரிய காலேஜ் எல்லாம் வச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, சிதம்பரம் எனக்கு 500 கோடி கொடுத்தாரு, அதுலதான் கட்டினேன்னு சொன்னாரு. அவராலே மறுக்க முடியல சிதம்பரத்தாலே. இப்படிப்பட்டவர் காங்கிரஸ்காரு. அவர் இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் பார்த்து சொன்னார்னா என்ன, கள்ளச்சாராயத்துக்கு கண்டனம் தெரிவித்து அடுத்தாப்புல காங்கிரஸ் கட்சி அவருக்கு திமுக இருக்காரு, அவர் வாய் திறக்கல. இப்ப நாங்க தெருமுனை கூட்டம் போடுறோம்ல, அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போடுவான். ஒவ்வொரு செயற்குழுவிலேயே தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை விவரிக்கிறேன்னு சொல்லி நாங்களாவது ஒரு 30 பேர் இருக்கோம், அவன் 5 பேரோட ஒரு கூட்டம் போட்டு இங்கே வருவான். அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பாவம், அவனுக்கு 2 சீட்டு, அவனுக்கு வாழ்க்கையிலேயே நடக்காத விஷயம். அவனுக்கு அவனுடைய கனவுல லெனினே எழுந்திரிச்சு வந்து சொன்னா கூட இனிமேல் அவனுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவனுக்கு ஏதோ 2 சீட்டு இவங்க கொடுத்து பிச்சை போட்டு வச்சிருக்கிறதுனால அவனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அப்ப தம்பி திருமாவளவன் பாவம் 8 டப்பா போய் செஞ்சிட்டாரு. என்னவோ பண்ணது முடியல அவரால். சர்ச்சு பின்னால இருந்து பாதுகாப்பு கொடுக்குது, காசு எக்கச்சக்கமா இருக்கு, திமுககாரன் கொடுக்குறான். ஒண்ணுமே இல்லாதவர் நீங்க எக்கச்சக்க கோடிக்கு சொந்தக்காரர் ஆகிட்டாரு, அவரு வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. கடைசியா யார் வாய் திறக்கணும்? நாங்க தான் திறந்தாகும். அதனாலதான் இந்த கள்ளச்சாராயத்தை தீர்மானத்தை உங்கள் முன்னாலே கொண்டு வருகிறோம். இந்த பெருமுறை கூட்டத்தின் மூலமாக என்னுடைய அன்பு நண்பர்கள் போலீஸ்ல இருந்திருக்காங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்காங்க. அவருடைய மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். அவர்களுடைய மனசாட்சிக்கு இந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படவில்லை, ஒருவரை கூட நாங்கள் தப்பு செய்ய அனுமதிக்க மாட்டோம், அல்லது எங்களுக்கு அந்த மாமூல் தேவையில்லை, அது செயலாளர் செயலாளர் வட்ட செயலாளர் எடுத்துட்டு போறான், நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் இன்றையில் இருந்தாலும் இந்த பகுதியில இனிமேலாவது தீர்மானம் மனதில் ஏற்றிக் கொண்டால் அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுவோம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த சாராயத்தின் மூலமாக வருகின்ற வருமானம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆகாது. பல பேரை கொன்று பல பேருடைய உயிரை வாங்கி அப்பாவிகளை கொன்ற அந்த காசு நமக்கு வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த தீர்மானத்தின் மூலமாக உங்களுடைய பார்வைக்கு திமுக உண்மையான முகத்தை கொண்டு வர. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அல்ல, திராவிட கொலைகார கழகத்தினுடைய அரசு. அந்த கட்சிக்கு பேரை மாத்திடலாம், திராவிட கொலைகார கட்சி கழகம். கடந்த 200 நாள்ல 595 கொலை நடந்தது. 8 மணி நேரத்துக்கு ஒரு கொலை நடக்குது. கம்பெனியில ஷிப்ட் தான் 8 மணி நேரம். கொலை பண்றதுக்கு ஒரு ஷிப்ட் வச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 ஷிப்ட்னு சொல்லி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஓட விரட்டுறான், பேப்பர்ல போடுறது வச்சா அன்பு என்கின்ற தடாலடி அன்பு, அதே மாதிரி சிரஞ்சீவி என்கின்ற மொட்டத்தல சிரஞ்சீவி, அருவாள் முருகன், என்ன பேரு பாரு, இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து எத்தனையோ நாளாக ஓட விரட்டி கொலை பண்ணிட்டு இருக்கான், தொழிலா பண்ணிட்டு இருக்கான். அந்த தொழிலுடைய கொலையெல்லாம் இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையினுடைய காலத்துல தான் இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தோண்ட இப்ப வெளியே எக்கச்சக்கமா வருது. எல்லா இடத்திலும் இருக்கிறவங்க எங்க கட்சியில கூட ஒரு அம்மா இருந்துச்சு, அதை விரட்டி விட்டோம். அது எங்கேயோ ஊரெல்லாம் சுத்திட்டு கடிச்ச நம்மள்ட்ட வந்துச்சு. இப்ப நாங்க என்ன போய் ஆதார் கார்டெல்லாம் தேடி வீடெல்லாம் பார்த்து போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி இது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போற மாதிரியா போய் ஒரு கட்சியில் ஆட்சி சேர்க்க முடியும்? அது ஏதோ வந்துச்சு, அப்புறம் விவரம் தெரிஞ்சோட வெட்டி விட்டோம். எங்க கட்சியினுடைய கொள்கைகள், லட்சியங்கள், பாரம்பரிய கட்சியினுடைய தொண்டனுடைய மன ஓட்டங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆகவே எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடியவங்க அந்த கொலகார கும்பல் இருந்தானுங்க. அந்த கொலகாரம் ஒரு 595 மோடர் 200 நாள்ல பண்ணிருக்கா. இது நீங்க இது ஸ்டாலின் போய் என்ன செஞ்சுட்டீங்கலாம் கேட்க கூடாது. தயவு செய்து நீங்க உங்களுடைய ஆட்சியினுடைய சாதனை என்னெல்லாம் கேட்காதீங்க. எக்கச்சக்க சாதனை வச்சிருக்காரு. 200 நாள்ல 595 பேர், அத்தனை பேரும் மிக பிரம்மாண்டமான ஆளுங்க, கொலகாரனுங்க. இடுப்புல வாழு, அறுவாளு, இருவாளு, வெடி கிடி, ஏற்கனவே 4 கொலை 5 கொலை அப்படியெல்லாம் செஞ்சவன். அவனை ஒரு 595 பேரை போட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த திமுக ஆட்சியினுடைய சாதனை. அதோட ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கு. அதை விட மிகப்பெரிய சாதனை என்னன்னா,
இந்த திமுக எப்போதுமே உள்ளதை சொல்லுவார்கள், சொன்னதை செய்வார்கள். அதாவது அப்படியே மாற்றி கொடுங்க. அவர் இந்த மின்சார கட்டணத்தை எல்லாம் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி வந்தாங்க. அதிமுக ஆட்சியில் ஏற்றுறாங்க, கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்படியே கருப்பு சட்டையை போட்டு வீட்டில் கொரோனால பிளாக்கார்டு காமிச்சார் ஸ்டாலின். அப்படியெல்லாம் காமிச்சவர் இப்ப திடீர்னு இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சோட இப்ப விலையேற்றிட்டாங்க. மின்சார கட்டணம் ஏறிடுச்சு. கோயம்புத்தூர் தொழில் வளர்ச்சியில மிக பின்தங்கி இருக்கிறது. ஏராளமான ப்ராப்ளங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் புஷ் பண்ணி தூக்கி விட்டு அப்படியே தாங்கி மேல கொண்டு வரதுக்கு கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில இப்ப மின்சார கட்டணத்தை வெளியே ஏற்றி விட்டார்கள். நம்ம வீட்டுல 2 மாசத்துக்கு ஒரு மின்சார கட்டங்கிறப்ப திமுக எலெக்ஷன் மேனிபெஸ்டோல எலெக்ஷன் பிரச்சாரத்தை சொன்னாங்க, மாசம் கட்டணம் போய் ஈஸியா கொண்டாந்துருவாங்க. அந்த 2 மாசம் தான் இங்க இருக்கு, மாசம் வரவே இல்லை. எவ்வளவு மாசம் ஓடி போச்சு. ஆக மின்சார கட்டணம் ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, பல பொருட்கள் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறி போச்சு. 50 ரூபாய் இருக்க பருப்புல 90 ரூபாய் 95 ரூபாய் ஆச்சு. அரிசியில 110 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படியெல்லாம் ரகம் இருக்குங்கிற அனுபவம் கேள்விப்பட்டது இல்லை. எனவே விலைவாசி கடுமையாக உயர்ந்து விட்டது. காய்கறிகளுடைய விலை ஏறியது. மழையினால பயிர் இல்லாத காரணத்தால் சில காய்கறிகள கண்ணாத்தினால் விலை வசதிருக்கு. மின்சார கட்டணம் ஏறி போச்சு. இந்த சூழ்நிலையில திமுக அரசாங்கம் விலைவாசி கடுமையாக ஏற்றுகிறது. கொலை கொள்ளைகளையும் அதுலயும் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கா. ஒரு 595 கொலை பண்ணியாச்சு. ஊழல் எங்கிட்ட போய் அதானி அம்பானி குடும்பத்துடைய எல்லாரும் டிவி வச்சிருக்கோம்ல, அம்பானுடைய குடும்பத்துடைய கல்யாணத்தை பார்த்தோம்ல, அந்த கல்யாணத்தை சினிமால கூட பார்க்க முடியாது. சினிமால போறதெல்லாம் கவரிங் நகை, இதெல்லாம் ஒரிஜினல் நகை. 1200 பவுன் 1300 பவுன் கையில அந்த இது போடுறதுக்கு இருக்கும், வர்ணம் போடுறதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபா. இதெல்லாம் கற்பனையிலேயே புத்தகங்களையும் பார்க்கறது நம்ம நேர்ல பார்த்தோம். அம்பானியுடைய குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு அதானின்னு ஒரு ஆள் வந்தான். அவன் தான் எப்போதும் எல்லாரும் திருப்பி சொல்லுவாங்க. அந்த அதானி நேர ஸ்டாலின் வீட்டுக்கு ஸ்டாலின் மாப்பிளையை பார்த்துட்டு அடுத்த துணை முதல்வரையை பார்த்துட்டு போயிட்டாரு. இவர்களோடு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்களோடு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு நண்பர்கள் அல்ல. நேற்றைக்கு அப்பா உணவகத்துல முதல் மந்திரி அந்த சோறு எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. அப்பாவுடைய அந்த முக பாவங்களை பாங்க. சைக்காலஜியில பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஒரு ஆள் உருப்புல வரும்போது அவன் எப்படி நடக்கிறாங்கிறத வச்சு அவனுடைய மனநிலைமையை சொல்லிடலாம். திமுறா, அகப்பாவமா, நட்பா, அன்பா, பாசமா, பயமா, கோமாளியா, ஏமாளியா எல்லாத்தையும் சொல்லிடலாம். இவர் உள்ள வரும்போதே இவர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சாதாரணமான தன்மையை பற்றி அவர் முகத்தில் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் பொங்கல் எடுத்து லேசா வாங்கி வச்சுக்கிறாரு. சாம்பார் எடுத்து வச்சு அதுலயே துப்புறாரு. சாம்பார் எடுத்து வாயில போட்டு அதுலயே சிறிய துப்புறாரு. அப்படிப்பட்ட முதல்வர் கிடைக்கிறாரு. சாமியினுடைய பிரசாதம் கூட கிடைக்காது, இவருடைய பிரசாதம் கிடைச்சிச்சு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம். அதுக்காக ஏதாவது செலவு பண்ணா கூட நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம மான ரோசம் உள்ளவங்க, பிச்சை ஏற்பது அல்ல. நம்முடைய கொடுக்குற வரி பணத்தில் நமக்கு சோறு கொடுத்துருக்காங்க நம்ம குழந்தைகளுக்கு. எனவே அப்படிப்பட்ட முதல்வர் அம்மா உணவகத்தை மூடுவேன்னு சொன்னாரு. இப்ப மூடல, நான் பார்த்திருக்கேன், இப்ப போய் சொல்லுவாரு. அந்த அம்மா உணவகத்தை இவர் எப்படி டெஸ்ட் பண்ணாருன்னு தெரியும். இப்படிப்பட்ட அதானியினுடைய அம்பானியினுடைய வகைராக்களுக்கு நண்பர்களாக இருந்து கொண்டு கொள்ளையாக கோடியாக அடிச்சுட்டு அடுத்தாப்புல தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு மிகச்சிறப்பான முதல்வரை தருவதற்கு ஸ்டாலின் தயாராக இருக்காரு. உடம்பு சரியில்லை அவருக்கு. அவர் ஒரு சினிமாக்காரர். பாத்தீங்கன்னா வெற்றிலாம் வச்சிருப்பாரு, ரொம்ப பர்ஃபெக்டா. அவர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாலே 2 மணி நேரம் அவருக்கு ட்ரெஸ்ஸிங் ஆகும். அவங்க பிஏலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியே தட்டு மாதிரி போவார். காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சாலே கீழே விழுந்துருவார். ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் ஓட்ட உடசல் மேல மட்டும். அதனால பல இருக்கிறவர் போறவர் அப்படி பாவலா காமிச்சிருக்காரு. இப்ப அவருக்கு அசிஸ்டன்ட் அவர் பையன் கிடைச்சிட்டான். அதனால பையனை தூக்கி டெப்டி சிஎம் போட்டு ஊருக்கு போக போறாராம். அவரு கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, டெப்டி சிஎம் ஆக போறவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் இளைஞர்களுடைய செயலாளர் அம்பேத்கர் அவர் கூப்பிடுறேன் அப்படிதான் சொன்னார். ஏற்கனவே கட்சியினுடைய தொண்டனாக தான் இருக்கேன், எம்எல்ஏ கிடைக்க மாட்டேனாரு. அப்புறம் எம்எல்ஏ கிட்டாரு. மந்திரி ஆகிக்கிறாங்க, மந்திரி ஆக மாட்டேனாரு, மந்திரி ஆனாரு. இப்ப துணை முதல்வர் ஆகிங்களா கேட்டா ஆக மாட்டேன். அப்படி நிச்சயமா ஆக போறான்னு அர்த்தம். அதனால குடும்ப வாரிசுகளை அப்படியே பதவியில கொண்டாந்து வச்சு அதானியா அம்பானியும் வீட்டுல கொண்டாந்து கான்ட்ராக்ட பேசி
ஒண்ணுமே இல்லாத மாப்பிள்ளைக்கு எல்லா கான்ட்ராக்ட் அவருக்கு காசை கொடுக்க வச்சுட்டு இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த ஆட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும். காரணம் என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணு வேணாங்க. நான் பேசுறதெல்லாம் பொய்ன்னு எடுத்துங்க. நான் பேசுறதெல்லாம் நீங்க நம்பவே வேண்டாம். ரோட்ல போக முடியுதா? இந்த புதிய மாநகராட்சி மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய மாநகர மன்ற மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் வந்ததுக்கு பின்னால எங்கேயாவது ரோடு போட்டுருக்கானயா? குண்டும் குழியுமா இருக்கு. பெஞ்ச மழைக்கு டூ வீலர்ல போறோம், அத்தனை பேர் கீழே விழுந்துருவான். கார்ல போறோம், டம்மு டம்மு டம்முன்னு விழுகுது. ரோட்ல நடந்து போறப்ப அந்த தண்ணி நெரிச்சு சட்டையெல்லாம் வீணா போகுது. கோவை மாநகராட்சியினுடைய 100 வார்டுகள்ல எந்த ஒரு வார்டிலையும் கூட இதுவரை எந்த சாலையும் புனரமைக்கப்படவே இல்லை, புதிதாக போடவே இல்லை. அப்படியே 1-2 ஓட்டு போட்டு அதையும் கணக்கு எழுதிட்டு இருக்கான். மேயரையும் தூக்கிட்டான். மேயர் ஏன் தூக்கினான்னு தெரியல. 3-4 மேயரை தூக்கிருக்கான். அதுக்கு வேற ஏதாவது ஆள் வச்சிருக்கானா? இல்ல மேயரே இல்லாத ஒரு புது புரட்சிகரமான மாநகராட்சியை நடத்த போறானுங்களா என்னங்கிறது தெரியல. அதுல என்ன டீலுங்கிறது அப்புறமா பத்திரிகையாளர்களா விசாரிச்சு சொல்லுங்க, நாங்க பேசுறோம். அதனால இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொதுமக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணணும் என்பதற்காகத்தான் நாங்கள் தீர்மானங்களை போட்டு வந்தோம். போதைப் பொருள் கிடைக்கிறது கடத்தல் நிறைய ஆயிடுச்சு. அதே மாதிரி சந்துருன்னு ஒரு அதிகாரி, ஒரு நீதிபதி இருந்தார். பாவம், அவருக்கு திமுக ஏதாவது ஒரு போஸ்ட், பெரிய போஸ்ட் கொடுக்கலாம். அவர் அறிக்கை கொடுத்து கல்வியெல்லாம் கண்ணாபின்னான்னு பேசி, மாணவர்களை கண்ணாபின்னான்னு பேசி, அந்த அறிக்கையை அவர் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் முழுசா பொய்யானது, போலியானது, ஏமாற்றுத்தனமானது என்பதை மக்களிடம் சொல்வதற்காக. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். 3வது முறையாக பிரதமராக இருக்கின்ற போது 240 சீட்ல தான் ஜெயிச்சிருக்கோம். 303 இருந்துச்சு, 240 நிக்கிறது. ஆனா என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி 293. ஆக அது அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆயிடுச்சு. இந்த 240 சீட்ல ஜெயிச்சா கூட 293 என்டிஏனுடைய மெஜாரிட்டி இருக்கின்ற போது மக்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம். அப்படி நன்றி சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னால், ஜவஹர்லால் நேரு 3 முறை பிரதமராக இருந்தார். அதே மாதிரி இவரும் பிரதமராக இருக்கார். 3க்கு 3 சரியா போயிட்டு. அப்படி இல்லை, அவர் முதலோட அப்பாயிண்டட். அதுக்கப்புறம் தான் 2 முறை ஜெயிச்சார். இந்தியாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக 3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்த தலைவனாக, உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் மதிக்கின்ற ஒரு தலைவனாக பிரதமராக இருக்கிறது நரேந்திர மோடி தான். ரஷ்யாக்காரன் விட்டு உக்ரைனோட எனக்கு சமாதானம் பண்ணி வைக்கிறான். அமெரிக்காக்காரன் உக்ரைன் ரஷ்யாவுக்கு சமாதானம் பண்ணி வச்சா தன்னுடைய குழப்பு போயிடுங்கிறதுக்காக உக்ரைனை தூண்டி விட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சேர்ந்து போயிட்டு வந்த ஒரே நாட்டினுடைய தலைவன் நம்முடைய நரேந்திர மோடி தான். இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த தலைவனாக நரேந்திர மோடி இருந்து கொண்டு இன்றைக்கு இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொன்னா இதுவரை இந்த பிஎஸ்என்எல், சிபிசிஎல், இதே மாதிரி எக்கச்சக்கமான பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இதுவரையில எப்ப பார்த்தாலும் நஷ்டம் தான், எடுத்து மூடிட வேண்டியதுதான். ஆனால் முதல் முறையாக ஒரு 55 பொதுத்துறை நிறுவனங்கள் 5 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு சம்பாதிச்சிருக்காயா நரேந்திர மோடியுடைய ஆட்சியில லாபகரமாக. அதை கூட லாபமாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த தலைவர் நம்முடைய நரேந்திர மோடியுடைய நிர்வாகம். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மத்தியிலே நடக்கிறது. தமிழ்நாட்டிலே கேவலமான ஊழலான, லஞ்ச ஊழலான கொலைகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கோவை மாநகரத்து மக்கள் உணர்ந்து வருகிறார்கள், புரிந்து வருகிறார்கள். காரணம், இந்த மாநகராட்சியினுடைய உறுப்பினர்கள், மாநகராட்சி மன்றம் இதுவரை சாதாரண அடிப்படை விஷயங்களை கூட செய்வதில்லை. தண்ணி வரதில்லை. 8 நாள் 10 நாள் இது கலங்கி வருது. அதை பில்டர் படுறதுக்கு தனியாக ஒரு பில்டர் போன கூட டிச்சில புதுசா ஒண்ணு ஓடல. குப்பை எச்சத்தப்பா கிடக்கு. அந்த என்ன குப்பை இதுல வெள்ளலூர் குப்பையை தூக்குறான்னு தூக்காம ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஏராளமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில நாம் இந்த அரசாங்கத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் வர வேண்டும் என்பதற்காக உங்களை நோக்கி வந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக, ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகியாக நான் இதை சொல்லவில்லை. ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு அரசியல் தெரிந்த ஒரு பொதுஜனமாக சொல்கிறேன், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்காது. இந்த ஆட்சிக்குள்ளேயே இதுக்கு வைக்கிற ஆப்பு வைக்கணும் எக்கச்சக்கமான இருக்கான்.
19 மந்திரி ஊழல் மந்திரியா இருக்கான். என்னைக்கு நம்ம தூக்க போறோம் தெரியல, இடி வர போகுது தெரியல. செந்தில் பாலாஜி ஒரு வருஷமா உள்ள இருக்காப்ல, எல்லா பையனும் உள்ள போறான். உள்ள போகிற போது ஆட்சி எப்படி நிக்குதுன்னு பார்ப்போம். அதுவாகவே தோழும், அவர்களாக தலையில் மண்ணையில் போட்டுக் கொள்வார்கள். தமிழகம் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆட்சியை பெறுவதற்காக எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே இளைஞனாக மிகப்பெரிய செயல்திறன் மிக்க ஒரு மனிதனாக உருவாகி வருகிறார். அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும், அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த முறை இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்களுடைய அன்பு தம்பி மோகன் மற்றும் உள்ள இளைஞர்கள் எல்லாம் உங்களை நாடி வருவார்கள். அவர்களிடம் பேசி பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராகி பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்புகளை பெற்று பாரதிய ஜனதா கட்சியை வலுப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தினுடைய ஆட்சி பீடத்திலே தேசிய கட்சியை அமர வைக்க வேண்டும் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.